அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுவா பிரபஹரிணி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஆவடி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில்வளாக. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை கூறியவர் பாவேலாறு பெருஞ்சித்தனார். தமிழின் தேசிய தந்தை என்று அழைக்கப்படுவார். பாவேலாறு பெருஞ்சித்தனார் மார்ச் 10, 1933, ஜூன் 11, 1995 வரை 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறையாளர்களில் முதன்மையான ஒருவர். தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளா, மொழி ஞாயிறு, பாவனார் ஆகியோரின் கொள்கை கற்றவர்களிடமும் மற்றவர்களிடம் பரவ பெரும் காரணமாக விளங்கியவர். தமிழ் ஈழத்திற்காக போராடியவர். 20 முறை சிறை சென்றும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் தமிழ் ஈழ போராட்டம் வரை இவரது செயல்பாடுகள் தமிழர்கள் அளவில் வியந்து போற்றப்படுகின்றன. மத்திய அரசு பணியில் ஏராளமான சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த போதும் அந்த பணியை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ் மொழிக்கு சேவை செய்ய வந்தவர். தமிழுக்காகவே தங்கள் வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மக்களுக்காக போராடியவர். பாரதியார் பெருஞ்சித்தனார் எழுதிய கனிச்சாறு கவிதை நூலானது உண்மையிலே பேரு கேட்ட கனிச்சாறு தான் கனிச்சாறு. போர் பல நூலெல்லாம் கண்டு காத்ததும் அழித்ததும் தமிழ் செய்தவர்கள் என்று பாரதிதாசன் ஒரு இடத்தில் கூறியிருப்பார். அவர் எந்த பொருளில் கனிச்சாறு சொல்லை பயன்படுத்தினாரோ தெரியாது. ஆனால் இந்நூலை வாசிப்பவர்களுக்கும் நூலை குறிப்பிட்டு பாடுகிறார் என்ற கருத தோன்றும். எண்ணினும் எண்ணாடும் நடிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகுந்துரை சொல்ல மாட்டேன். வரும் புன்மொழி பழிவுரை துன்பங்களாவையும் பொருட்டென மதியத்துடன் கொள்ள மாட்டேன். இந்த புட்கை ஓரடி தள்ள மாட்டேன் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று கூறியவர் பாவேலாறு பெருஞ்சித்தனார். தமிழ் பற்றும் தமிழ் உணர்வும் கொண்டு பாட்டு ஆற்றல் இதழை நடத்திய பாவேலாறு பெருஞ்சித்தனார் அக்காலத்தில் சுடவிட்டு எழுந்த இந்திய எதிர்ப்பு போரில் உரையாலும் பாட்டாலும் பெரும் பங்காற்றினர். ஊராளும் தலைவருக்கு ஒன்று உரைப்போம் உனக்காக ஒன் தமிழ் தற்பேராளும் இடத்தில் எல்லாம் பிள்ளை மொழி இன்னினை புகுத்துகின்றீர். சீராளும் செந்தமிழை பொறுத்திருந்தா இணைப்பதுக்கா புலியை போல் ஏராளம் தமிழகத்தில் அவர்களின் எண்ணமெல்லாம் தூள் தூள் தூளே, உன் எண்ணமெல்லாம் தூள் தூள் தூளே, உன் எண்ணமெல்லாம் தூள் தூள் தூளே. அவர் வழியில் இப்போதும் சூடுமாறிய பகையை அவர் வழிவந்த இளைய தலைமுறை பிள்ளைகளாகிய நாம் எதிர்த்து நிற்போம். தடை உடைத்து பகை வெல்வோம். நாம் எல்லாரும் உறக்க சொல்வோமா? தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும், தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும், தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும். முச்சங்கம் மேல் தமிழ் உயிருடன் கலந்தமிழ் தேடியிடமில்லிய மொழி தாய்மொழியான செந்தமிழ் உரை நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க.